ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம மொத்தம் 4 யூனிட் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது 9வது யூனிட். கடைசி வகுப்பில் 8வது யூனிட் பார்த்தோம். திறனாய்வு குறித்த திறனாய்வின் வகைகள், திறனாய்வு அணுகுமுறைகள். நம்ம கொட்டேஷன் தான் அதில் அதிகமாக இருந்தது பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாட்டுப்புறவியல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது புது யூனிட் தான். 9வது யூனிட்டாக இடம் பெற்றிருக்கு. நீங்கள் நம்ம சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம் இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ என்ன செய்யுங்க, ரீகால் பண்ணுங்க. அப்பப்போ ஒரு முறை அப்படியே எடுத்து திருப்புங்க. ஏன்னா நம்ம 10 யூனிட்டும் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த யூனிட்க்கு போகலாம் அப்படின்னு படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விடாதீங்க. நினச்சி பாருங்கள், அப்பப்போ திருப்பி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய வகுப்பு அலகு 9 நாட்டுப்புறவியல். இதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நாட்டுப்புறவியல் பாடல்கள், நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள். இதெல்லாம் தான் சப் டாபிக்கா இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? நம்ம இதை வரிசையா 1 by 1 பார்க்கலாம். முதல்ல நாட்டுப்புறவியல்னா என்ன, ஒரு அறிமுகம். நாட்டுப்புறவியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சங்க காலம், நம்ம கடந்த காலம், நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டிகள், நம்மளோட மூதாதையர்களே இந்த நாட்டுப்புறவியல் பாடல்கள்லாம் பாடிதான் ஏரோட்டினது, ஏற்றப்பாட்டு, தாலாட்டு பாட்டு, இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே பாடல்கள் பாடிதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தினாங்க. அவங்க சலிப்பை மறைப்பதற்காக இந்த மாதிரி பாடல்கள் தான் அப்பெல்லாம், கதைகள், பாடல்கள். இப்ப இருக்கிற மாதிரி நெட்டோ, மொபைல், ஆண்ட்ராய்டோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்பெல்லாம் எல்லாமே என்னது, கூத்து வேடிக்கைகள் அந்த மாதிரிதான் லைவா நடக்கும். பார்த்து அவங்க சலிப்பை போக்குவாங்க. வேலை செய்யும் போது நம்ம இப்ப மொபைல்ல பாட்டை போட்டு கேட்கிறோம், அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களே பாடல்கள் பாடிக்குவாங்க. இப்ப நாட்டுப்புறவியல், நாட்டுப்புறவியலை நாட்டுப்புற மக்களின் மரபுப்பட்ட படைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரபுப்பட்ட படைப்புகள், மரபு. முதல்ல நம்ம மூதாதையர்கள் எல்லாருமே நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் இதை துணை கொண்டுதான் அவங்களாம் வேலையில சலிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்க, ஃபல்க்லோர் அப்படிங்கிற சொல் 1846 வில்லியம் ஜான் தாமஸ் அப்படிங்கிறவரால தான் உருவாக்கப்பட்டது. நாட்டுப்புறவியல்னா என்ன அப்படின்னு பொருள் பார்த்தோம்னா, மனிதனோட சடங்கு முறைகள், கதை பாடல்கள், கதையவே பாடல் வடிவில பாடுறது. நம்ம சங்க இலக்கியத்திலே பழைய புத்தகங்கள்லாம் பார்த்தோம்னா கதையே எப்படி இருக்கும், பாடல் வடிவில தான் இருக்கும். பழமொழி, இத எல்லாமே தான் நாட்டுப்புறவியல். இதெல்லாம் நம்ம பழங்கால பண்பாட்டின் எச்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பண்பாட்டின் எச்சம் அப்படிங்கிறது தான் இவரோட வில்லியம் ஜான் தாமஸோட கருத்து. 1846 எத்தீனியம் பத்திரிகைக்கு எழுதிய கடிதத்தில் ஃபல்க்லோர் என்ற தலைப்பிட்டு எழுதினாரு. பத்திரிகையில எழுதுறாரு, எத்தீனியம் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த நாட்டுப்புறவியல ஃபல்க்லோர் அப்படிங்கிற தலைப்பிட்டு என்ன செய்யறாரு, எழுதுறாரு. இப்ப ஒவ்வொரு மொழியினரும், ஒவ்வொரு அறிஞர்களும் நாட்டுப்புறவியலை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ரொமான்ஸ் மொழியினர் இந்த ஃபல்க்லோர் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் டுட்டானிக் மொழியினர் வேற மாதிரி சொல்றாங்க. ஒல்க்ஸ்குண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லதான் விரும்பி பயன்படுத்துறாங்க. யாரு? டுட்டானிக் மொழியினர். அடுத்தது, ஃபல்க்லோர் என்பது 2 சொற்கள், ஃபல்க்லோர் அப்படின்னு 2 சொற்கள் இணைந்தது. 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய நாடுகள்ல ஃபல்க் என்ற சொல் விவசாய மக்களை ஃபர்ஸ்ட் குறிச்சது. அதுக்கப்புறம் படிப்பறிவு இல்லாத நாட்டுப்புற மக்களை குறித்ததா காலப்போக்குல மாறியது. தொழில், மொழி, சமயம் முதலியவற்றை பின்பற்றும் குழுவை ஃபோல்க் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கருத்துக்கள் எல்லாம் எதுவுமே இதெல்லாம் அப்பெல்லாம் மொழி, சமயம் இதெல்லாம் கடுமையா இருந்தது இல்லம்மா. லோர் என்பதற்கு மரபு செய்தி தொகுதி அப்படிங்கிற பொருளும், வழக்காறு அப்படிங்கிற பொருளும் சொல்லலாம்.
இதுக்கு என்னன்னா நாட்டுப்புற மக்களின் அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தைக்கு பொருள் ஃபால்க்ளோருக்கு நாட்டுப்புற மக்களோட அறிவு. அந்த நாட்டுப்புற மக்களை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த காலத்துல எப்படி இருந்தது, நாட்டுப்புறவியல் எப்படி செழித்து இருந்தது, எப்படி மக்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த நாட்டுப்புறவியல். நாட்டுப்புற வழக்காற்றை ஃபால்க்ளோர் என்ற நாட்டுப்புற ஆராயும் ஆய்வை என்றும், நாட்டுப்புற வழக்காற்றை ஆராயும் ஆய்வை ஃபால்க்ளோரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புற வழக்கலாரே ஃபால்க்ளோர்னு சொல்றாங்க. அதை ஆராயும் ஆய்வை ஃபால்க்ளோரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, ஒவ்வொரு மொழியிலும் ஜெர்மன் மொழியில் டை ஃபால்க்ளோர் என்றும், பிரெஞ்சு மொழியில் ஐயல் போட்டு ஃபால்க்ளோர் என்றும் வழங்கி வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரிலாம் ஜெர்மன் மொழியில, பிரெஞ்சு மொழியில இந்த மாதிரி பெயர்கள்ல இருக்கு. பாருங்க, இத்தாலியிலையும் இதுதான் ஐயல் ஃபால்க்ளோர். ஸ்பானிஷ்ல இயல். வித்தியாசம் பார்த்தோம்னா இதுதான். இத்தாலியில ஐயல் எல்னு நம்ம சொல்லிக்கலாம், இயல்னா எல் ஃபால்க்ளோர். ரஷ்யால ஃபால்க்ளோர்னே சொல்றாங்க. ஒவ்வொரு மொழியிலையும் இந்த நாட்டுப்புறவியலை எந்த சொல்லால் பயன்படுத்துறாங்க. மொழி பார்த்தோம். அடுத்தது இத்தாலி, ஸ்பானிஷ், ரஷ்யா, இது மூன்றுலையும். அடுத்தது வில்லியம் பாஸ்கம். ஒவ்வொரு அறிஞர்கள் நம்ம வரிசையா அதே தான் நம்ம திரும்ப திரும்ப இங்க வந்து யாரு, எந்த அறிஞர் நாட்டுப்புறத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். வில்லியம் பாஸ்கம் அப்படிங்கிற அறிஞர் வெர்பல் ஆர்ட் என்ற சொல்லை உருவாக்கினார். நாட்டுப்புறவியலை வெர்பல் ஆர்ட் என்று கூறிய அறிஞர் யார்? வில்லியம் பாஸ்கம். இந்த மாதிரிதான் நமக்கு வினா கேட்பாங்க. ஏன்னா இந்த யூனிட் புது யூனிட்மா இப்ப பழைய சிலபஸ்ல இது இல்லை. இப்பதான் இது புது சிலபஸ்ல நமக்கு வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்ம படிச்சுக்கணும் முழுமையா. வெர்பல் ஆர்ட்ஸ்னா என்ன பொருள்? வாய்மொழி கலை அப்படின்னு சொல்றாங்க. நான் வெர்பல் ஆர்ட்ஸ்னா வாய்மொழி சாரா கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெர்பல் ஆர்ட்ஸ் வாய்மொழி கலைங்கும் போது, நான் வெர்பல் ஆர்ட்ஸ்னா வாய்மொழி சாரா கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாய்மொழி இலக்கியத்தில் அடங்காத இசை, மந்திரங்கள் இதெல்லாம் அடக்குறாங்க. வாய்மொழி சாரா அப்படிங்கிறதுல இந்த இசை, மந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அடக்கிடுவாங்க. ஏன்னா நான் வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வந்துடும் என்று எண்ணியே வெர்பல் ஆர்ட் என்ற தொடரை உருவாக்குனாங்க. வாய்மொழி இலக்கியத்தில் அடங்காத இசை, மந்திரங்கள் முதலியவற்றை எதில் அடக்குவது என்று எண்ணியே வாய்மொழி கலை, வாய்மொழி சாரா கலை அப்படிங்கிற இரண்டையும் உருவாக்குனாங்க. டான் யோடர் அப்படிங்கிறவரு ஃபாக் லைஃப் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாரு. டான் யோடர் அப்படிங்கிற அறிஞர் ஃபாக் லைஃப் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. வெர்பல் ஆர்ட், ஃபாக் லைஃப் போன்ற சொற்கள் வழக்குல எல்லாம் இன்னைக்கு இல்லை. ஃபால்க்ளோர் அப்படிங்கிற சொல்லுதான் இன்னைக்கும் நமக்கு பயின்று வருது, வழக்கத்துல இருக்கு. நாட்டுப்புற இலக்கியத்திற்கு 5 பண்புகள் இருக்குது அப்படின்னு யார் சொல்றது? ஜான் ஹெரால்ட். நாட்டுப்புற இலக்கியத்திற்கு எத்தனை பண்புகள் இருப்பதாக ஜான் ஹெரால்டு கூறினா 5 முக்கிய பண்புகள் இருப்பதாக கூறியவர் யார்? ஜான் ஹெரால்டு மற்றும் பிரின்வாட். ஒரே பேர் தான், ஜான் ஹெரால்டு பிரின்வாட் குறிப்பிடுறாரு 5 பண்புகள் இருப்பதாக. என்னென்னு பாருங்க. வாய்மொழியாக பரவல், மரபு வழிபட்டது, பல்வேறு வடிவங்களாக திரிபடைதல், ஆசிரியர் இல்லாமை, ஒருவித வாய்ப்பாட்டுக்குள் அடங்குவது. வாய்மொழிதான், வாய்மொழியா பாடுறது தான் எல்லாமே. பாடல், கதை, சடங்கு எல்லாமே வாய்மொழி. மரபு வழிபட்டது, அப்படியே மரபு பரம்பரையா தொடர்ந்துட்டே வருது. பல்வேறு வடிவங்களா இருக்கு. பல்வேறு வடிவங்கள்னு என்னது? கதை, பாடல், சடங்கு, இதெல்லாம் தானே பழமொழிகள். இதெல்லாம் ஆசிரியரே தேவையில்ல. இது கத்துக்கிறதுக்கு ஆசிரியர்லாம் யாருமே இல்லை. அப்படியே நம்ம தாத்தா பாடி பாடுறதை பார்த்து அடுத்து கூட இருக்கிறவங்க அப்படியே கத்துக்கிறது தான். ஒரு வித வாய்ப்பாட்டுக்குள்ள அடங்குவது. அவங்களா ஒரு மெட்டை போட்டு அவங்களா உருவாக்கி பாடுறது தான் இது நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியல் பேரறிஞர் ரிச்சார்ட் எம் டார்சன் அவர்களும் நாட்டுப்புற வழக்காட்சியால் மக்களின் வாய்வழியே பல தலைமுறைகளாக வாழ்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. வாய்வழியே தான். அடுத்தடுத்து சொல்லியும் தர மாட்டாங்க. அவங்க பாடுறத கேட்டு அடுத்தவங்க அப்படியே பாட ஆரம்பிச்சு அப்படியே வாய்மொழியா பல தலைமுறைகள் அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்னு ரிச்சார்ட் எம் டார்சன் சொல்றாரு. பல தலைமுறைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கு.
நாட்டுப்புற வழக்கலாறுகள் எல்லாம் வாய்வழி வெளிப்படுத்தப்படுபவை அப்படின்னு சொல்றாங்க. வாய்மொழி நம்ம ஒரு நாட்டுப்புறவியல்னாவே நீங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. நமக்கு ஏதாவது ஒரு இது கேட்டாங்களா, இந்த பேர் மட்டும் கொஞ்சம் முக்கியம், அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமா நாட்டுப்புறவியல் பேரறிஞர் யாரு? ரிச்சர்ட் எம் டார்சன். முக்கியமா நம்மளால ஞாபகம் வைக்க முடியறத கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது முக்கியம். ரொம்ப நமக்குள்ளேயே தோணும். ஏன்னா இது நியூ யூனிட், எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு இதுக்கு மேலதான் நமக்கே தெரியும். வாய்மொழி வாய்மொழி இலக்கியத்தின் அடுத்த பண்பு என்னதுன்னா மரபுதான். மரபு சார்ந்து வந்துட்டே இருக்கு. இது பாருங்க, நாட்டுப்புற பண்பாட்டியல் துறை ஒன்றின் ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஸ்டித் தாம்சன். வடிவம் என்று கூறுதல் வழக்கம். ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் பொறுத்தர் பாருங்க. அதே இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சு பாடுறது, இன்னும் கொஞ்சம் புதுமையை பொறுத்துறது, இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை செய்யறது, அப்படியே ஒண்ணுன்னா மாற்று வடிவம் தான். பௌரா என்ன சொல்றாங்கன்னா ஆசிரியரின்மைக்கு ஒரு விளக்கம் தராரு. ஆசிரியர் இல்லாமையே படிச்சுக்கலான்னு 5 பண்புகள்ல ஒரு பண்புகள் பார்த்தலாமா, அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, பாடிய புலவன் யாருன்னு மக்களுக்கு தெரியும், அதனால் அவன் தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாரு பௌரா. பாடிய புலவன் யார் பாடினாங்க அந்த பாட்டன்னு மக்களுக்கு தெரியும், அதனால அவர் என்ன செய்யல, அவரோட பெயரை சொல்லல. அதே மாதிரி ஏட்டு இலக்கியம். அப்பெல்லாம் ஏட்டு இலக்கியங்கள்னா 7 வடிவில் ஏதேனும் ஒரு வரி திரும்ப திரும்ப வரின் அது கூறியது கூறல் எனும் குற்றத்தின் பார்ப்படும். நம்மளது கூறியது கூறல் குற்றம் அழகு 10 குற்றம் 10 நம்ம படிக்கிறோம்ல இலக்கணத்துல, அதுல குற்றங்கள் 10 பாருங்க, கூறியது கூறல், மாறுகுல கூறல், குன்ற கூறல், மிகைப்பட கூறல் அப்படின்னு வரும். அந்த கூறியது கூறல் 10 குற்றங்கள்ல ஒன்றான கூறியது குற்றலோட ஒரு வரி திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அந்த கூறியது குற்றல் என்ற குற்றத்தின்படி அது கொள்வது இயல்பு. நாட்டுப்புறவியல் சில அடிகள் திரும்ப திரும்ப வருமா, ரெப்டேஷன் திரும்ப திரும்ப வருதுன்னு நம்மள கூட பார்த்திருக்கோம். அப்படியே ஒரு நாள் திரும்ப வரும், திரும்ப அந்த பாடல் வடிகள் அப்படியே ராகத்துண்டு பண்ணி அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. அது அதோட இயல்பு. திரும்ப திரும்ப வருதுங்கிறது அதோட நாட்டுப்புறவியலோட இயல்பு. எழுதப்பட்ட இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி என்றால் நாட்டுப்புற இலக்கியம் சமுதாயத்தை காட்டும் கண்ணாடி. எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் காலம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொன்னா, நாட்டுப்புற இலக்கியங்கள் நம்ம சமுதாயத்தை காட்டுற கண்ணாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்த இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியம் கிராமப்புற மக்களோட அப்பெல்லாம் கிராமம் தான் அதிகம், நகரமே கிடையாது. கிராமப்புற மக்களின் அனுபவங்களை மட்டும் இல்லாம அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலித்து சொல்லுது அப்படின்னு சொல்றாருன்னா சங்கர் சென் குப்தா. இவருதான் இந்தியாவின் மூத்த நாட்டுப்புறவியல் பேரறிஞர். யாருமா? சங்கர் சென் குப்தா. முக்கியம், இந்தியாவின் மூத்த நாட்டுப்புறவியல் பேரறிஞர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இவரை சொல்லலாம். இவர் என்னங்கிறது கிராமப்புற மக்களோட அனுபவங்களை மட்டும் இல்லாம அவர்களோட உணர்வுகள் தான் பாடல்களா வெளிவரும். அப்பெல்லாம் அவங்களோட உணர்வுகள், அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ அதான் அப்படியே பாடல்கள் வடிவில் வெளிப்படுத்துவாங்க. எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் தான் அப்படின்னு சொல்லி போட்கின் கூறுறாரு. எழுத்து வழக்கு எழுத்தால் இல்ல, எல்லாமே வாய்மொழி சார்ந்த பண்பாடு அப்படின்னு சொல்லி போட்கின் சொல்றாரு. பிரான்சிஸ் லீ உட்லி வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு வரையறை செய்கிறாரு. பொருள் என்னவோ ஒண்ணுதாம்மா, ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்குமே பாருங்க, இது எல்லாமே ஒரே பொருள் தான். இப்ப நம்ம பார்த்த கொட்டேஷன் எல்லாமே பொருள் ஒண்ணுதான், ஆனா சொற்கள் வேற, அறிஞர்கள் வேற, அவ்வளவுதான். நமக்கு இதுல பிரச்சனை என்னன்னா, எந்த கொட்டேஷனை கொடுத்து யார் சொல்லியதுன்னு கேட்டானா அதுதான் கொஞ்சம் முக்கியம். அது மட்டும் ஒரு முக்கியமானதை நாமளா சூஸ் பண்ணி உங்களுக்கு படிக்கிறத ஏதாவது உங்களுக்குள்ள ஞாபகம் வர மாதிரி ஏதாவது குட்டி இது ஞாபகம் வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வச்சுக்கோங்க. வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொன்னவர் பிரான்சிஸ் லீ உட்லி. அடுத்தது ஜோன்ஸ் பாலிஸ். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இது நாட்டுப்புற மக்களை பற்றி ஒரு அறிவியல் இல்ல,
ஆனா இது என்னதுன்னா மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல். மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் அப்படின்னு சொல்றவரு ஜோன்ஸ் பாலிஸ். இதெல்லாம் நம்ம முக்கியம் படிச்சுக்கலாம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமா? அறிவியல் அல்ல, நாட்டுப்புற மக்களை பற்றி ஒரு அறிவியல் அல்ல, ஆனால் மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல், மரபு சார்ந்தது அப்படின்னு சொல்றவரு ஜோன்ஸ் பாலிஸ். அப்ப நீங்க மரபு சார்ந்ததுன்னு வந்துச்சுன்னா ஜோன்ஸ் பாலிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வில்லியம் பாஸ்கம், மாண்டவியல் பேரறிஞர். வில்லியம் பாஸ்கம் என்ன சொல்றாரு பாருங்க, மறுபடியும் அதேதான், ஏற்கனவே அவர் சொன்னதேதான் நாம பார்த்தோம் இல்லையா. வில்லியம் ஜான் தாமஸும் இதேதான் சொல்லியிருப்பாரு. புராண மரபு கதைகள், கதை பாடல்கள், பழமொழி, விடுகதை, பாடல் அனைத்தின் அறிவையும் தான் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற சொல்லுவா. அப்ப நாட்டுப்புறவியல் என்னென்ன வருது? மரபு கதைகள், பழமொழி, விடுகதை, பாடல். இதான் என்ன செய்வாங்க, இதைதான் திரும்ப திரும்ப எடுத்துக்காட்டு. ஏதாவது ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னா பழமொழி மூலமா சொல்லுவாங்க, விடுகதை போடுவாங்க, விளையாடணும்னா விடுகதை போட்டு விளையாடுவாங்க, அப்படியே பாடல் பாடி வேலை செய்வாங்க. இதுதான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் வில்லியம் பாஸ்கம் சொல்றாரு. ஃப்ளாக்லோர் என்ற சொல் வழக்காறுகளை மட்டும் குறிப்பதா இருந்தது. வழக்காறுகளை அந்த என்னென்ன அப்படிங்கிறத மட்டும், கதை, விடுகதை, பழமொழி இதை மட்டும் குறிப்பதா இருந்தது. காலப்போக்கில் அதோட ஆராய்ச்சியையும் குறிப்பதா ஆயிற்று. அந்த வழக்காறுகளை பற்றி ஆராய்ச்சியும் குறிப்பதாயிற்று அப்படின்னு சொல்றவரு பேரறிஞர், ரஷ்ய பேரறிஞர் செக்கலோவ். அவர் சொல்றாரு அந்த மாதிரி. பண்டைய நம்பிக்கைகள், வழக்கங்கள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு ஸ்டீஃபன் பியூக்ஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. மரபு வழியாக வழங்கப்படும் வழக்கலாறுகள் ஒரு தலைமுறையினரிடமிருந்து என்ன செய்யுது, மற்றொரு தலைமுறையினருக்கு பரவுது. அதை ஆராயிறது தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்றவர ஆர்ச்சர் டெய்லர். ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறையிற்கு பரவுது அப்படிங்கிறவர ஆர்ச்சர் டெய்லர். நாட்டுப்புற பாடல் கதைகள், கதை பாடல்கள், பழமொழி, விடுகதை போன்றவை மக்கள் பேசும் மொழியிலேயே அமைந்திருப்பது நாட்டுப்புற இலக்கியத்தின் சிறப்பு கூறு அப்படின்னு ரிச்சர்ட் வாட்டர்மேன் சொல்றாரு. ஏன்னா அவங்க பேசுறது, பழகிறது எல்லாமே பழமொழி போட்டு பேசுவாங்க. அப்பெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிங்களே பாருங்க, நிறைய பழமொழி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல ஆனா மறிவிடுச்சு, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். ஆனா அது சட்டி கிடையாது, சஷ்டி விரதம் இருந்தா அகப்பையில குழந்தை வளரும். ஆனா இப்ப நம்ம தமிழ் பழமொழிகள் எல்லாமே மருவிதான் காணப்படுது. அப்படியே ஒருத்தர் காதுக்கு போக போக அப்படியே அதான் சஷ்டிங்கிறது சட்டின்னு மாறி போச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய நம்ம பழமொழிகள் மாறிதான் இருக்குது. இன்னும் ஏதாவது நிறைய சொன்னீங்களா? அடிக்கி உதவுவான்வாங்க அண்ணன். நிறைய பழமொழிகள் இப்படிதான் இருக்கு. நான் நிறைய பார்த்து சொல்றேன். நாட்டுப்புற இலக்கியத்தோட சிறப்பு கூறு அப்படின்னு ரிச்சர்ட் வாட்டர்மேன் சொல்றாரு. பாருங்க, இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவோம். அர்ப்பனுக்கு கொஞ்சம் வசதி ஆயிட்டானா அர்த்தராத்திரியில கூட கொடை பிடிச்சிட்டு போவாண்டா. ஆனா அதுக்கு விளக்கம் அது கிடையாது. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால், அர்ப்பணித்து மக்களுக்கு தொண்டு செய்து சேவை செய்து வாழ்ந்து வந்தால், கொடை கொடுத்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியில கூட என்ன செய்வாரு, கடவுள் கொடை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஆனா அப்படியே மருவி என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, கல்லை கண்டால் நாயக்கானோம், நாயக்கண்டா கல்லை காணோமோ. அதுக்கு அப்படி பொருள் இல்ல, கல்லை கண்டால் நாயகனை காணும். இப்ப ஒரு கடவுள் கல்லால தான் செய்யப்பட்டவர். நம்ம கல்லா பார்த்தா கல்லுதான் தெரியும், நாயகனா பார்த்தோமா நாயகனா தெரிவார். அதான் கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லு காணும். கடவுளா பார்த்தோம்னா கடவுள் தான் தெரிவார், கல்லு தெரியாது. அந்த மாதிரி. ஆனா கல்லை கண்டா நாயக்கானோம். நாம என்ன செய்வோம், கல் இருக்கும்போது நாயை எடுத்து துரத்துறதுக்கு நாய் வராது, நாய் இருக்கும்போது கல் இருக்காது அப்படிங்கிற பொருள்ல இதாயிடுச்சு. இதெல்லாம் மருவி போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் இப்படிதான் மருவி இருக்கு. களவும் கற்று மர அப்படின்னு சொல்லுவோம். களவும் கத்து மர, களவும் கத்து மர அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்.
கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொன்னா கண்டதையும் படிக்கணும் தான்பாங்க. கண்டு அதை கற்க பண்டிதன் ஆவான். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பொருள் உணர்ந்து படிச்சோம்னா பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டதையும் படிக்கணும் அப்படிங்கிற பொருள்ல வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் மருவிதான் இப்ப காணப்படுது நிறைய. நாட்டுப்புறவியல் என்பது மக்கள் பண்பாட்டை ஆராயும் ஆய்வு அப்படின்னு தியோடர் கஸ்டர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. தியோடர் கஸ்டர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இது கூட ஒரு சின்ன கொட்டேஷனா இருக்கு, நம்ம எளிமையா கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. தியோடர் கஸ்டர், தியோடர் கஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டுப்புறவியல் என்பது மக்களது பண்பாட்டை ஆராயும் ஆய்வு, தியோடர் கஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் டெய்லர் என்ன சொல்றாரு பாருங்க. மரபு வழிபட்ட கருவிகளை பற்றியும் மரபு வழி சின்னமான ஸ்வஸ்திகா போன்றவற்றை பற்றியும் பல்வேறு நம்பிக்கைகளை பற்றி ஆராயும் ஆய்வுதான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு டெய்லர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எஸ்பினோசோ மனித சமுதாயம் எதை அனுபவிக்குதோ, எதை கத்துக்கிட்டதோ அதை குவித்து வைத்திருக்கும் ஒரு சேமிப்பு அறை தான் நாட்டுப்புறவியல் சொல்றாரு. இது அருமை. சமுதாயம் எதை வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்களோ, எதை கத்துக்கிறாங்களோ அதுதான் அதை குவித்து வைத்திருக்கும் ஒரு அறைதான் நாட்டுப்புறவியல். அருமை. அதுக்கப்புறம் கெட்ரூத் கூரத். பெயர்களே வித்தியாசமா இருக்கு. இவர் என்னன்னு சொல்றாருங்க பாருங்க. மக்களோட கூட்டு முயற்சியால உருவானதுதான் இந்த நாட்டுப்புறவியல். தலைமுறையா என்ன செய்து வழங்க பெற்று பயிற்சி பெற்ற ஒரு ஆய்வாளர்களோட முயற்சியால் தான் இந்த எழுத்துரு வடிகளை உருவாக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லி கெட்ரூத் கூரத் சொல்றாரு. அடுத்தது சார்லஸ் பிரான்சிஸ் போர்ட்டர். இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு உயிரோடு உள்ள புதை வடிவம் இந்த நாட்டுப்புறவியல். இன்னும் நம்ம அதெல்லாம் அப்படியே கவனிச்சு கேட்டோமா நம்ம அப்படியே அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும், நாமளே மூழ்கிடுவோம். அந்த பாடல் வரிகள் பாடல்கள்லாம் ராகம் அதெல்லாம் அருமையா இருக்கும். அது அழிந்து போக அது மறுக்குது. மனித சமுதாயத்தோட லட்சக்கணக்கான ஆண்டு வாழ்வின் அனுபவங்களின் பண்பாட்டின் அறிவியல் படிவங்கள் அப்படின்னு சொல்றாரு. அழிந்து போக மறுக்குதான். லட்சக்கணக்கான மக்களை வாழ்ந்து வந்த கதைகளை எடுத்து கூறுவதா அவங்களோட அனுபவங்களோட வடிவமாய் இருக்கிறது தான் இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது குரோக்கண்டை. மக்களோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள், இதுல பதிவு பெறா மரபுகளை ஆராயும் அறிவியல் தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்றாரு. இதுல காணப்படுற பதிவு பெறா மரபுகளை, பதிவு பெறான்னா அதான் எழுத்துலக்கியம் இல்லாம இருக்கு இல்லையா, அதோட மரபுகளை ஆராயும் அறிவியல், அதுதான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவங்களோட கருத்து, இவ்வளோ அறிஞர்கள் அவங்க கருத்தை சொல்றாங்க. கல்லாத மக்களிடையே, அப்பெல்லாம் படிக்கல மக்கள் யாரும் அதிகமா, எல்லாமே அப்படியே கத்துக்கிட்டு போறதுதான். எஞ்சியுள்ள நம்பிக்கைகள், வழக்கங்கள், மரபுகள், புராணங்கள், பழமரபு கதைகள், மூட நம்பிக்கைகள், திருவிழா சடங்குகள், மரபு விளையாட்டு பாடல்கள், கலைகள், ஆட்டங்கள், இவர் விளக்கமா சொல்றாரு ஒவ்வொன்றும். இது எல்லாத்தையும் பற்றி ஆராயும் இயல் தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு ஜான் எல் மிஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஜான் எல் மிஸ் இவர் கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டா விளக்கமா சொல்றாரு. மூட நம்பிக்கைகள், திருவிழா சடங்கு எல்லாமே அப்படி சொல்றவர் யாருன்னு நீங்க ஜான் எல் மிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எதையும் மிஸ் பண்ணாம சொல்றாரு அப்படின்னு கூட ஒரு குழு வச்சுக்கலாம். நம்ம ஞாபகத்துக்காக எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாங்கன்னா ஒரு ஜான் எல் மிஸ், இந்த மாதிரி ஒரு குருட்டு. அடுத்தது பாருங்க, எர்மின் டபிள்யூ ஓக்லின் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்றாருன்னா, உரைநடை, மரபு வழிபட்ட படைப்புகளான உரைநடை பாடல்களை தவிர மற்ற பண்பாட்டு மாநிலவியலாளர் இவங்கெல்லாம் குறிப்பிடும் கலை, கைவினை பொருள், நம்பிக்கை, வழக்கங்கள், இது எல்லாத்தையும் ஆராயறது தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு இவர் சொல்றாரு. பாடல்களை தவிர மற்ற இன்னும் கலை, கைவினை பொருள், நம்பிக்கை, இவர் கொஞ்சம் வித்தியாசமா வேறு வகையில சொல்றாரு. நாம எல்லாமே தான் நாட்டுப்புற கதை, பாடல்கள்,
நம்பிக்கைகள் இதெல்லாம் சம்பிரதாயங்கள் சொன்னோம். அதை தவிர இன்னும் கலை, கைவினை பொருள், நம்பிக்கை, வழக்கங்கள் இதை பத்தி சொல்றதுதான் இதெல்லாம் நாட்டுப்புறவியல் ஆராயுது அப்படின்னு எர்மின் டபிள்யூ ஓக்லின் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அடுத்தது ஜேம்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த சொல் ஃபோல்க்ளோர் என்ற சொல் பண்பாட்டு இனவியல் அப்படின்னு பொருள்படுது. வியலுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, மூலப்பொருட்களாக பண்டை புராணங்கள், பழைய மரபு கதைகள், பாடல்கள், கதைகள் இதெல்லாம் குறிப்பிடுவாங்க அப்படின்னு ஜேம்சன் அப்படின்னு சொல்றாரு. ஜேம்சன்கிறவர் பண்பாட்டு இனவியல் அப்படின்னு சொல்றவர் ஜேம்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, நாட்டுப்புற மக்களின் பழக்கங்கள், நம்பிக்கைகள், மரபுகள், அதேதான் பாடல், விடுகதை, மந்திர தந்திரங்கள் ஆகியவற்றை குறிப்பதோடு தனி மனிதர்களின் கூட்டு முயற்சியாக பரிணப்பிதோடனா இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்குது. மாற்று வடிவங்களும் மீண்டும் மீண்டும் வருதுகளுமாகிய பண்புகளையும் கொண்டதுங்கிறது மரியா லீசனோட கருத்து. இருந்துட்டு இருக்கு, எல்லாமே மக்களோட கூட்டு முயற்சியா இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் என்ன செய்யலாம், மாற்று வடிவங்களும் அதுல ஏற்படும். மீண்டும் மீண்டும் மாற்று வடிவங்களாக பண்புகளும் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றவர் மரியா லீசன். மரபுகள் தலைமுறை தலைமுறையா நம்ம என்னது அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொண்டு போயிட்டே இருக்கோம். வழக்கங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள் இதெல்லாம் தான் நாட்டுப்புறவியல்னு சொல்றவர் ஸ்டித் தாம்சன். அடுத்தது ஆலன் டான்டீஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாட்டுப்புறவியலின் கூறுகளை அல்லது வடிவங்களை முழுமையாக ஆராயும் வரை நாட்டுப்புறவியல்ங்கிறது ஒரு துறை அப்படிங்கிறத நம்ம முழுமையா விளக்க இயலாது அப்படிங்கிறார். முழுமையா ஆராய்ந்து முடிக்கும் வரை இது ஒரு துறைன்னு ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றவர் ஆலன் டான்டீஸ். இதை நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். யாரு எத்தனை வகைப்படுத்துறாங்கிறது முக்கியம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு தேர்வு கேட்பாங்க. நாட்டுப்புறவியலை வில்லியம் பாஸ்கல் 2 வகைப்படுத்துறாரு, பிரின்வாட் 3 வகைப்படுத்துறாரு, பிரான்சிஸ் உக்லா 4 வகைப்படுத்துறாரு, போக்ஸ் 4, ரிச்சர்ட் டார்சன் 2. அப்ப 2 வில்லியம் பாஸ்கலும் ரிச்சர்ட் டார்சனும், பிரான்சிஸ் உக்லா போக்ஸும் 4, பிரின்வாட் மட்டும் 3. இது யாருன்னா அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம படம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். வில்லியம் பாஸ்கல், ரிச்சர்ட் டார்சன் 2. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா. இந்த டாபிக் இதுலயே நாட்டுப்புற பாடல்கள். நம்ம இப்ப நாட்டுப்புறவியல் அறிமுகம் தான், என்னென்ன அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்ட்டு. கருத்து என்னவோ ஒன்றுதான், ஒரு சில மாறுபாடுகள் தான். சொற்கள் வேறு வேறையா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 முறை படிச்சோம்னா நம்ம கண்டிப்பா கொஞ்சம் ரிஜெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும், வாய்ப்பா இருக்கும். அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற மக்களால் பாடப்படும் பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பாடல்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். இதுல பாருங்க, நாட்டு பாடல், நாடோடி பாடல், நாட்டார் பாடல், வாய்மொழி பாடல், பாமரர் பாடல், பரம்பரை பாடல், கிராமிய பாடல், கல்லாதார் பாடல், காட்டுப்பூக்கள், வனமலர், காற்றிலே மிதந்த கவிதை, இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள்ல பல வகைகள் இருக்கு. இன்ப துன்பங்களை பற்றி மக்களே பாடுவதால் தான் இதனை மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புறவியல மக்கள் இலக்கியம் அல்லது வாய்மொழி இலக்கியம் இந்த மாதிரி பெயர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த பாடல்கள்ல எப்படி இருக்கும், அந்த நாட்டு மக்களோட பண்பாட்டை, நாகரிகத்தை, பழக்க வழக்கங்களை, வரலாற்றை, நாட்டு நடப்பை எல்லாமே அப்படியே படம் பிடித்து காட்டுற வகையில் இருக்கும். எல்லாமே நடக்கிற நிகழ்வுகள் தான் எல்லாமே. இயற்கை என்னை தன்னை முகம் பார்க்க தேர்ந்தெடுத்த தெளிவான கண்ணாடி நாட்டுப்புற பாடல். இயற்கையை பற்றியும் பாடல்கள் வர்ணித்து இருக்கும். முகம் பார்க்க அவங்கள இப்ப நம்ம சமுதாயத்தை பார்க்கறதுக்கு நாம தேர்ந்தெடுத்தது தான் இந்த நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புற பாடல்கள்ல ஓசை இருக்கும், உணர்ச்சி இருக்கும், சொல் தொடை அழகு இருக்கும். எனினும் இலக்கண வரம்பு இல்லை. இலக்கண வரம்பு படி முழுமையா இருக்காது. எல்லாமே இருக்கும். ஓசை அவங்களே போட்டு மெட்டு போட்டு உணர்ச்சி கலந்து பாடுவாங்க. ஆனா இலக்கண வரம்பிற்கு உட்பட்டதா இருக்காது. பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் அப்படின்னு சத்யார்த்தி கூறுறாங்க. முக்கியமா பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் அப்படின்னு சொன்னவர் சத்யார்த்தி.
தொடக்க காலம் ஃபர்ஸ்ட் எல்லாம் மனிதர்கள் என்ன, அப்பெல்லாம் நோட்டு பேனா புக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை, எழுத்தாணி தான். ஏடும் எழுத்தாணியும். நம்ம வள்ளுவர் ஐயாவே கையில என்ன வச்சிருப்பாரு, எழுத்தாணி. ஏடும் எழுத்தாணியும் கொண்டுதான் விதை புனைவதற்கு முன்பே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிவிட்டன. ஏடும் எழுத்தாணியும் தோன்றுவதற்கு முன்பே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிவிட்டன அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதோட அடிவரை இல்லாத 6 வகைகளை தொல்காப்பியம். யாப்பின் வகைகள் 6. எழுத்து, சொல்ல, அடி, தொடை நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் இலக்கணம். தொல்காப்பியர் சொல்றாரு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 வகைகள். உரை என்பது உரைநடை என்பது விடுகதை. உரைனா நம்ம உரைநடைன்னு சொல்லலாம், விடுகதை அப்படிங்கிறதும் நம்ம வரும். முதுமொழி என்பது பழமொழி. மந்திரம் என்பது மாலை மந்திரம் போல தமிழில் வழங்கிய மந்திரம். குறிப்பு மொழி என்பது குறிப்பால் பொருளை உணர்த்தும் வகையாகும். மந்திரம்னா மந்திரம் போல தமிழில் வழங்கிய மந்திரம். குறிப்பு மொழினா குறிப்பால் பொருளை உணர்த்தும் வகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். வாய்மொழியாக வழங்கும் இத்தகைய குறிப்பு மொழி இலக்கியங்களை மேலை நாட்டா ஃபாக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் பன்னத்தி அப்படின்னு சொல்லுவாரு. பழம்பாட்டினோடு கலந்த பொருளே தனக்கு பொருளாக பாட்டும் முறையும் போல செய்யப்படுவனதான் பன்னத்தி அப்படின்னு பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு. தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி இன்றைய நாட்டுப்புற பாடல்களை தான் குறிக்குது. நாட்டுப்புற பாடல்களை பன்னத்தி அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. பன்னத்தினா பண்ணை விரும்புவது அப்படிங்கிற பொருள். இது இசையோடு அமைந்திருக்கும். இன்னோசை இருப்பினும் இசை பாட்டிற்குரிய வரையறை இல்லை. இசை இருக்கும், ஆனா வரையறை அந்த இலக்கணம்லாம் எதுவும் இருக்காது. பண்ணமைந்த பாடல் அப்படின்னு என்று சொல்லாமல் பன்னத்தி அப்படின்னு சொல்றாரு. யாரு? கி.வா. ஜெகநாதன். பண்ணமைந்த பாடல் என்று சொல்லாமல் பன்னத்தி, பண்ணை விரும்புவது, அதான் இலக்கண வரையறை இல்லாம இருக்கிறதுனால பன்னத்தி அப்படின்னு சொல்றாரு கி.வா. ஜெகநாதன். மரியா லீச் எத்தனை வகைப்படுத்துறாருன்னா நாட்டுப்புற பாடல்களை 5 வகைப்படுத்துறாரு. ஹீமத் பீகாக் 20 வகையாக வகைப்படுத்துறாரு. காதல் பாடல்களையே 9 வகைப்படுத்துறாங்க. கதை பாடல்களை 3 வகைப்படுத்தி இருக்காங்க ஹீமத் பீகாக். தமிழக நாட்டுப்புற பாடல்களை கடந்த 50 ஆண்டு காலமாக பலர் வகைப்படுத்த முயன்றாங்க. ஆனால் முழுமையா என்ன செய்ய முடியல, வகைப்படுத்த முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் வேலைக்கு ஏற்றவாறு, செயலுக்கு ஏற்றவாறு அப்படியே பாடல்களை பாடிட்டே போயிட்டாங்க. அதை ஒரு வரைமுறையோட வகைப்படுத்த யாராலையும் முடியல. இதுவரை வகைப்படுத்திய முறையை 3ஆ பகுக்கலாம். இதுவரை முழுமையா முடிக்க முடியல. இதுவரை பண்றத 3ஆ பகுத்திருக்காங்க. அருணாச்சலம் நாட்டுப்புற பாடல்களை 12ஆ வகைப்படுத்தியிருக்காரு. கி.வா. ஜெகநாதன் நாடோடி இலக்கியம் என்ற நூலின் நாட்டுப்புற பாடல்களை 29ஆக வகைப்படுத்தியிருக்காரு. இவரே மலையருவி என்ற நூல்ல நாட்டுப்புற பாடல்களை 13ஆகவும் வகைப்படுத்தியிருக்காரு. 29ஆ நாடோடி இலக்கியத்துல வகைப்படுத்தியிருக்காரு. மலையருவியில 13ஆக வகைப்படுத்தியிருக்காரு. யாரு? கி.வா. ஜெகநாதன். அப்ப நாடோடி இலக்கியம், மலையருவி என்ற நாட்டுப்புற பாடல்களின் ஆசிரியர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். அன்னகாமு அவர்கள் ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற நூலில் நாட்டுப்புற நாடல்களை 14ஆ வகைப்படுத்தார். அப்ப ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? அன்னகாமு. முக்கியமா இதெல்லாம் முக்கியம். நாடோடி இலக்கியம், மலையருவி இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? இந்த நூல்கள்லாம் முக்கியம். கொடுத்துட்டு யாருன்னு நமக்கு கேட்கலாம். ஏட்டில் எழுதா கவிதைகள் யாரு? அன்னகாமு. டாக்டர் ஆர் அழகப்பன் நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு அப்படிங்கிற நூல்ல எழுதுவது. அப்ப நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு என்ற நூலை எழுதியவர் யாரு? ஆர் அழகப்பன். வரதராசன் 10ஆ வகைப்படுத்துறாரு. பேத்தூரனும் 10, சா வளவன் பருவளவு கோலாக 3ஆக பகுக்கிறாரு. கிருஷ்ணசாமி 7, டாக்டர் நா வானமாமலை 10, டாக்டர் சு சண்முக சுந்தரம் தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூல்ல 9ஆ வகைப்படுத்துறாரு. அப்ப தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலின் ஆசிரியர் சு சண்முக சுந்தரம். இது முக்கியம். ஆர் ராமநாதன் 8ஆ சொல்றாரு. சு சக்திவேல் சூழல் அடிப்படையில் 8ஆக வகுத்து உட்பிரிவுகளையும் சொல்லியிருக்காரு.
தாலாட்டு பாடல்கள். ஓகே, தாலாட்டு. ஆனா இப்ப வரைக்கும் தாலாட்டு பாடல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. கத்துக்கிட்டாச்சும் 1-2 பாடிக்கிட்டு தான் இருப்போம் பெண்கள். ஆமாதானம்மா? தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தான் தாலாட்டு அப்படின்னு சொல்றவர் தமிழன். முக்கியமா இந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம் யாருன்னு. தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தான் தாலாட்டு அப்படின்னு கூறியவர் யார்? தமிழண்ணல். தாலாட்டு என்ற சொல் சில இடங்களில் ராராட்டு ராராட்டு அப்படின்னும் இருக்கு. அப்புறம் இன்னும் வேறு வேறு பெயர்கள் பாருங்க. தாராட்டு, தாலேலோ, ஓராட்டு, ரோராட்டு, ராராட்டு, தொட்டில் பாட்டு, ஓலாட்டு, திருத்தாலாட்டு, இப்படி பல பெயர்கள்ல உலக வழக்கத்திலையும் இலக்கிய வழக்கிலையும் இருந்துட்டுதான் இருக்கு. தமிழ்ல தாலாட்டு, மலையாளத்துல தாராட்டு, தெலுங்குல ஊஞ்சோதி, கன்னடத்துல ஜோகுல. இதெல்லாம் முக்கியமா. தமிழில் தாலாட்டிற்கு வழங்கப்படும் பெயர் தாலாட்டே தான். மலையாளத்துல தாலாட்டுக்கு வழங்கும் பெயர் தாராட்டு. நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தாலாட்டு, தாராட்டு, ஊஞ்சோதி, ஜோகுல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லுவாங்க. தெலுங்கில் ஊஞ்சோதி. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இருவர் கொள்ளும் 2 பேர் கொள்ற காதலை விட, உடன்பொருள் பிறந்தார் கொள்ளும் வாஞ்சையை விட, ஏன் உலகளக்கும் அருளினையும் விட, உலகளக்கும் ஆண்டவனுக்கு தர அருளினை விட பிள்ளை பாசமே ஆழமானது, வலிமை மிக்கது, உணர்ச்சி மயமானதுன்னு சொல்லி பாடல் பாடுவாங்க. தாயும் சேயும் என்ற உறவு பிணைப்பிலே பிறந்த இயற்கை கலைதான் தாலாட்டு. அந்த பாடல் பாடும்போது பாடுவாங்க, மாமா அடிச்சானா, மச்சான் அடிச்சானா, ஏன் அலற, அடிச்சிடலாம். அதான் அப்படியே பாடலா பாடுவாங்க. இறைவனை விட பெரியதா சொல்லி அந்த பாடல் வரிகள்லாம் இருக்கும். தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல், அக்கடலில் விளைந்த வலம்புரி முத்தே தாலாட்டு அப்படின்னு ஆறு அழகப்பன் சொல்றாரு. முக்கியமா இந்த கொட்டேஷன்லாம் நமக்கு கேட்கலாம். இந்த கொட்டேஷன்லாம் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல், அக்கடலில் விளைந்த வலம்புரி முத்தே தாலாட்டு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஆறு அழகப்பன். நடை அழகில் ஜெயங்கொண்டானையும், இனிமையில் இளங்கோவையும், கற்பனையில் கம்பனையும், சொல்லாட்சியில் மாணிக்க வாசகரையும், மணிவாசகரும் ஒரே பொருள்தான், நாகரிக விளக்கத்தில் சங்க புலவர்களையும் ஒப்புமை ஓமையாக பெற்று பெருமையாக விளங்குகிறது தாலாட்டுன்னு சொன்னவர் தமிழண்ணல். எல்லாத்தையும் கலிங்கத்து பரணி எல்லா நூலையுமே அவங்கெல்லாம் எழுதிய அந்த கருத்துக்கள் காட்சிகளை விட தாலாட்டுங்கிறது ஒரு பெருமையா இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தமிழண்ணா. தாலாட்டு பாடல்களை கருவாக கொண்டு எழுந்த இடைக்கால இலக்கியங்கள் தான் தாராட்டு, அதுக்கப்புறம் தாலேலோ. இதெல்லாம் அத முதல்ல ஒரு தாலாட்டு தான். அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ஜெர்மன் அது இதுன்னு நம்ம பார்த்தோம்ல, அதையெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்ததுதான். பிள்ளை தமிழ் பிரபந்தங்கள்லாம் என்ன சொல்லுது? தாலேலோ அப்படின்னு சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ் மொழியில் முதலாக தாலாட்டு பாடியவர் யாரு? நம்ம பார்த்தோம் இல்லையா, பெரியாழ்வார். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல பக்தி இலக்கியத்துல, தொல்காப்பியத்திலேயும் தாலாட்டு பற்றி கூறப்பட்டுள்ளது. குழவி மருங்கினும் கிளவதாகும். பிள்ளை தமிழ்லையும் கண்படை கண்ணிய கண்படை நிலையும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய கூறியிருப்பாரு. ராமனுக்கு தாலாட்டு பாடியிருப்பாங்க, கண்ணனுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தாலாட்டு இருக்கும். சங்க இலக்கியமான பரிபாடல்ல தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படுது. சங்க இலக்கியங்களான பரிபாடல்லையும் காணப்படுது. பாருங்க, பெரியாழ்வார் யாருக்கு? கண்ணனுக்கு தாலாட்டு பாடியிருப்பாரு. கண்ணனை தொட்டில் இட்டுட்டு மாணிக்கங்கட்டி வைரம் இடை கட்டி அப்படின்ட்டு வரும். இன்னும் தாலேலோ அப்படின்னு அந்த பாடல் அப்படியே தொட்டில் இட்டு பாடியிருப்பாரு. பரிபாடல்ல வரையலி வாளருவி வாதாளாட்ட அப்படிங்கிற வரிகள் தாலாட்டை குறிப்பதா இருக்கு. பெரியாழ்வாரை தொடர்ந்து குலசேகர ஆழ்வார் என்ன செய்யறாரு? ராமனை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடியிருப்பாரு. களவியல் உரை, தேவாரம், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம், விரலி விடுத்துவது போன்ற தமிழ் இலக்கியங்கள்லயும் தாலாட்டு பற்றிய குறிப்புகள்லாம் இடம்பெற்றிருக்கு. தாலாட்டிற்கு ஓலுறுத்தல் என்னும் சொல்லாட்சி பெருங்கதையிலையும் சூளாமணியிலையும் காணப்படுது. சீராட்டுதல் என்ற சொல்லாட்சி தாலாட்டுதல் என்ற பொருளையும் தருவதை பிரபுலிங்க லீலை மூலம் நம்ம அறியணும். சீராட்டுதல், சீராட்டி தாலாட்டி பொட்டு வைத்து அந்த மாதிரி எல்லாம் வர்றது தாலாட்டு.
15ஆம் நூற்றாண்டு முதல் தாலாட்டு பிரபந்த நிலையை அடைந்தது. பிரபந்தங்களிலே ஒன்றாக ஆகிவிட்டது. அடுத்த தாலாட்டு சிற்றிலக்கியமாக இருந்த நிலை மாறி தனிப்பாடல் நிலையை பாரதிக்கு பின்பற்றது. பாரதிக்கு பின்னாடி தனிப்பாடல் நிலைக்கே வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரபந்தங்கள்ல இருந்தது, அதுக்கப்புறம் சிற்றிலக்கியத்துல இருந்தது, அப்புறம் தனிப்பாடல். தாலாட்டின் பண் எனது நீலாம்பரி ஆகும். முக்கியம், தாலாட்டினோட பண் என்னது? நீலாம்பரி. தாலாட்டு பாடல்களின் தொடக்கம் வெறும் நாவோசைகளின் ஒளிதான். ஃபர்ஸ்ட் நாவசைத்து சலிப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சாங்க. அப்படியே தலைமுறையா மக்களா கலந்து இவ்வளவு பெரிய நாட்டுப்புறவியல்னு ஒரு நூலா வடிவெடுத்திருக்கு. 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா, குழந்தை பாடல்கள். குழந்தை அப்படின்னாவே 6 அழகப்பன் வந்துருவாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை பாடல்களுக்கு பத உரை நய உரை என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. பெரும்பாலான பாடல்கள்ல பொருளுள்ள பாடல்களையும் காண முடியாது. பொருள் வைத்தல அப்படியே தோன்றத பாடுறதுதான். வாசை நிறைவுள்ள பாடல்களே அதிகம் காணப்படும் குழந்தை பாடல்கள்லாம். இப்பாடல்கள்லாம் எளிமையாவும் இனிமையாவும் இருக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய வட்டார வழக்கு சொற்களும் இருக்கும், ஆங்கில சொற்களும் இருக்கும். அதுல அப்படியே தோன்றது அப்படியே குழந்தைகளுக்காக எதை நாம பாடுறதுதான். அதுல எந்த ஒரு பொருளுள்ள கருத்துக்களோ அந்த மாதிரி எல்லாம் நிரம்பி இருக்காது. குழந்தை பாடல்களை 2 வகையாக பிரிப்பது. ஒண்ணு குழந்தைகள் பாடுவது, மற்றொன்று குழந்தைகளுக்காக மற்றவர்கள் பாடுவது. குழந்தைகள் எல்லாம் பாடும்போது அதான் ஆ ஊன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே தூங்குவாங்கல்ல, அத சொல்றாங்க. குழந்தைகளே பாடும் பாடல்களை ஆண் குழந்தைகள் பாடும் பாடல்கள் என்றும், பெண் குழந்தைகள் பாடும் பாடல்கள் என்றும், இருவரும் இணைந்து பாடும் பாடல்கள் என்றும், இருவரில் யார் வேண்டுமானாலும் பாடும் பாடல்கள்னு 4 வகையா டாக்டர் சு. சண்முக சுந்தரம் பகுக்கிறாரு. ஆண் குழந்தை ஆண் குழந்தை பாடும் பாடல், பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தை, 2 பேரும் சேர்ந்து பாடுறது. இருவரில் யார் வேண்டுமானாலும் பாடும் பாடல்கள் அப்படின்னு 4 வகையா சொல்றவர் யாரு? சண்முக சுந்தரம். தி. நடராஜன் என்ன சொல்றாருன்னா, 2 வகையா பாகுபடுத்தலாங்கிறாரு. விளையாட்டின் பொழுது பாடுவது, ஓய்வான பொழுது பாடுவது. விளையாட்டும் போது பாடலாம், ஓய்வான நிலையிலும் பாடலாம் அப்படின்னு தி. நடராஜன் சொல்றாரு. விளையாட்டு பாடல்களை உடற்பயிற்சி விளையாட்டு பாடல்கள், சரிங்களா, 2ஆக பகுக்கலாம்னா ஆறு ராமநாதன் கூறுகிறார். உடற்பயிற்சியின் போது பாடுற பாடல்கள், விளையாடும் போது பாடுகின்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. காதல் பாடல்களை 2 வகையா சொல்றாரு. ஒன்று காதலர்களை பாடுவது, மற்றொன்று காதலர்கள் அல்லாதவர்கள் பாடுவது. வண்டிக்காரன் பாடும் தெம்மாங்கு பாடல் இருக்கு. தொழில் பாடல்களை ஏலோலங்கடி பாட்டு, தில்லாலங்கடி பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, ஏற்றப்பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தொழில் பாடல்கள் தான் அதிகமா இருக்கும். ஏற்றம் இருக்கும் போது பாடுற பாட்டு ஏற்றப்பாட்டு. பயிர் தொழில் பாடல்களில் ஏற்றப்பாட்டிற்கு தனி சிறப்புன்னு இருக்கு. ஏலேலோ அந்த இழுக்கும் போது ஏலேலோ ஐலசான்னு சொல்லிட்டு பாடுவாங்க. அடுத்தது கொண்டாட்ட பாடல்கள், சந்தோஷமா இருக்கும்போது பாடுறதாக பாடல்கள். புற பாடல்கள்னு 2ஆ பிரிக்கலாம். மனவாழ்த்தி பாடலில் அகநானூற்றில் இதன் அரும்பையும் சிலம்பில் இதன் வளர்ச்சியையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொண்டாட்ட பாடல்கள்ல அகநானூர்லதான் ஆரம்பிச்சுது. ஆரம்பம்னா அப்பதான் துளிர் விடுது, சிலம்புல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. காப்பியங்கள்ல 8 தொகை நூல்கள்ல ஆரம்பிச்சு காப்பியங்கள்ல வளர்ச்சி அடைந்தது இந்த கொண்டாட்ட பாடல்கள். பரிகாச பாடல்கள், பரிகாசம் கிண்டல் கேலி செய்யறது. எண்ணெ குடத்துல இலையுதையா உங்கருப்பு, தண்ணி குடத்துல தளம்புதையா உங்கருப்பு, இந்த மாதிரி அப்படியே வார்த்தைகளை போட்டு அப்படியே பாடியிருக்காங்க. பக்தி பாடல்கள் இருக்கு. உளவியல் பேரறிஞர் சிக்மண்ட் பிராய்ட் அவர்கள் இயற்கையிடமும் மரணத்திற்கு பின் வரும் நிலையிடமும் மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு அடிப்படைன்னு சொல்றாரு. இயற்கையிடமும் மரணத்திற்கு பின் வரும் நிலையிடமும் மனிதன் கொண்ட அச்சம், அதுதான் வழிபாட்டுக்கு காரணமா இருந்தது. கடவுளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் பிராய்ட் அவர்கள் சொல்றாரு. ஒப்பாரி பாடல், ஒப்பாரி பாடல்கள்ல இன்றளவுலயும் இருந்துட்டுதான் இருக்கு. வாழ்வில் முன்னுரை தாலாட்டு, முடிவுரை ஒப்பாரி. குழந்தை பிறந்து குழந்தை தூங்குறதுக்கு தாலாட்டு, முடிக்கிறது படுத்தவும் ஒப்பாரி.
தாலாட்டு கலங்கரை விளக்கமானால் ஒப்பாரி நினைவு சின்னம். சென்னை பல்கலைக்கழக தமிழகராதி ஒப்பாரி ஒப்ப குட்டல் ஆரி அப்படின்னு பிரித்து ஒப்பு சொல்லி அழுதல். அவங்க செஞ்ச நல்லது, கொடை, சிறப்பு, அவங்களோட பெருமைகளை பற்றி சொல்றதுதான் ஒப்பாரி. ஒரு தமிழாங்கில அகராதி ஒப்பாரிக்கு ஒப்பு சொல்லி அழுதல் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லுது. ஒப்பாரிக்கு என்ன பொருள்? ஒப்பு சொல்லி அழுதல். பெண்களால் பாடப்படுவது என்றும் இறந்தவருக்கும் அடுத்த பிற பொருள்களுக்கும் ஒப்பு சொல்லி பாடுவது அப்படின்னு சொல்றது. இறந்தவரையும் பாடுவாங்க, அப்புறம் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி பாடுவாங்க. தமிழில் ஒப்பாரியை பிலாக்கணம், இழிவு பாட்டு, கையறு நிலை, புலம்பல், இரங்கற்பா, சாவு பாட்டு, இலவு பாட்டு, அழுகை பாட்டுன்னு பல வகையா பிரிக்கிறாங்க. முக்கியமா ஒப்பாரியின் வேறு பெயர்னு கொடுத்துட்டு கையேறு நிலை ஒன்றை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வேற வேற கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சரியா முறையில எழுதிடணும். தாலி பெருஞ்சரடு தாலிக்கு அரும்பெடுத்த கூந்தல் பனஞ்சோலை மணவரை பந்தலிலே உன் அள்ளி கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரிலாம் அப்படியே பாடுவாங்க ஒப்பாரி பாடல்கள். அவங்க நம்ம பெண்கள் தான் ஒப்பாரி பாடல்கள்ல பாடுவாங்க. சரிங்களா? எளிமையான யூனிட் தான்மா. எளிமையான யூனிட் தான். நமக்கே தெரிகிற கருத்துக்கள் தான் எல்லாமே இருக்கு. என்ன அந்த அறிஞர் மட்டும்தான் எந்த அறிஞர் சொன்னாங்க அது மட்டும் படிச்சுக்கணும். மற்றபடி இந்த பாடல்கள் வேறு பெயர்கள் மட்டும் நம்ம படிச்சோம்னா போதுமானது. எளிமைதான். படிச்சிங்களா? நமக்கே புரியுது. நல்லா படிங்கம்மா. திரும்ப திரும்ப வீடியோவை கேளுங்க, மெட்டீரியல் எடுத்து வச்சு கொஞ்சம் நினச்சி ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணுறது தான் நமக்கு கை கொடுக்கும். தேர்வு எழுதி பாருங்க. டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தேர்வு எழுதுங்க. ஒவ்வொரு யூனிட்டும் படிச்சுட்டு தேர்வு முக்கியமாக எழுதுங்க. அதில் தவறானதை திரும்ப கரெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி. நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.